ஹலோ ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எடப்பாடி பரோட்டா தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன், டொமேட்டோ, கொத்தமல்லி, எக் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு போட்டு நல்லா ஒரு டன்னு ஒரு அடி அடிச்சுக்கிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தோசைக்கல்லை காய வச்சு அதில் எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு நம்ம கடையில் வாங்கின பரோட்டாவை தூக்கி அது மேலே போட்டுக்கிடுவோம். நல்லா போட்டு சிம்மிலே வச்சு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஓவர் ஹீட்டாக பண்ணிங்கன்னா பரோட்டா கருகிரும், அப்புறம் டேஸ்ட் மாதிரி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எக்கை வந்து அதில் நல்லா மேலே ஆட் பண்ணிவிட்டு அவங்க கடையில் கொடுத்த கிரேவியை இதில் அதே மாதிரி நம்ம மேலே ஆட் பண்ணிக்கிடுவோம். சிம்மிலே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நல்லா கொஞ்சம் நேரம் குக் ஆனோன்னே முட்டை நல்லா வெந்தோன்னே திருப்பி அதை எடுத்து அப்படியே நம்ம பிரட்டி போட்டுக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரட்டி போட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கும். இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா அதை அப்படியே திருப்பி பிரட்டி போட்டு மேலே கொஞ்சோண்டு கிரேவியை மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட ஆவி பறக்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரிக்கு நம்ம கிரேவியில் பண்ண மாதிரிக்கே குழம்புலையும் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.